மாவட்டம் கரிசங்கால் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, தாமு அன்பரசன் ஆகியோர் பங்கேற்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் கரிசங்கால் ஓவல் கிரிக்கெட் மைதானத்தில் தமிழ்நாடு மாநில பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களை சார்ந்த மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டினை மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து 175 நன்கொடையாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயங்களும் வழங்கினர். இதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமு அன்பரசன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், பள்ளி கல்வித்துறை அரசு செயலாளர் குமரகுருபரன், பொது நூலக இயக்குனர் இளம் பகவத், மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி, காஞ்சிபுரம் ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், பள்ளி கல்வி இயக்குனர் முனைவர் அறிவொளி உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், அவரது பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சொன்னார், மாணவர்களை ஊக்கப்படுத்துவீர்கள், ஆசிரியர் பெருமக்களை ஊக்கப்படுத்துவீர்கள். ஆனால் பிள்ளைகளை நம்முடைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கின்ற பெற்றோர்களை நீங்கள் எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவர் கேட்டதின் விளைவாகத்தான் இன்றைக்கு மண்டல மாநாடாக மதுரையில் ஆரம்பித்தோம், திருச்சியிலே தொடர்ந்தோம், தர்மபுரியிலே தொடர்ந்தோம், கோவையிலே தொடர்ந்தோம். இன்றைக்கு அறிவாசான் அண்ணாவுடைய இந்த மண்ணில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் காணொலி காட்சி மூலமாக நமக்கான வாழ்த்துக்களை சொன்ன நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள், இது நம்முடைய அறிவாசான் பேரின் அண்ணாவுடைய மண். இப்படி எல்லாத்தையும் நீங்க அத்தனை பேரும் தெரிஞ்சுக்க வேண்டும். அதற்காக கூட்டம் தான் இங்கு கூடக்கூடிய இந்த மாநாடு. இந்த மாநாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவ மாணவியர்களை எதிர்காலத்தில் நல்ல மனிதர்களாக உருவாக்க ஆசிரியர்கள், பெற்றோர்கள், துறை இப்படி அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும். இந்த கூட்டு முயற்சியை நாம் சரியாக செஞ்சால் ஒரு நல்ல சமுதாயத்தை ஈடுபட செய்ய சொல்லுங்கள். அதுபோல் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு நினைவுகள், பிஇடிபியை கடமாக்கி கணக்கு பாடமும் அறிவியல் பாடமும் தினமும் நடத்தாதீங்க. முடிந்தால் உங்களுடைய அறிவியல் அந்த நேரத்தை வகுப்பு நேரத்தை பசங்க விளையாட்டுக்கு அனுமதியை கேட்டுக்கொண்டு இங்கே அமைச்சர் அவர்கள்